கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை சங்கீதம் 62:5 நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்குள் சுகமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கடந்த நாட்களெல்லாம் உங்களை காத்து நடத்தி வந்த தெய்வம் இனியும் உங்களை நடத்துவார். உங்களுக்காய் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். தைரியமாய் நீங்கள் உங்கள் காரியங்களை செய்யுங்க. எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நிச்சயமாய் உங்கள் வாழ்விலே பெரிய மாற்றத்தை, அற்புதத்தை, நல்ல சாட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்துவார். இதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டாம். இந்த நாள் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை நாம் வாசிக்க கேட்ட வார்த்தையும் நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தை. சங்கீதக்காரனாய் தாவீது ராஜா சொல்லுகிறான், என் ஆத்துமாவே தன் இருதயத்தை, அது ஒரு காரியத்தை குறித்து ரொம்பவும் பாரப்படுகிற, கவலைப்படுகிறது நம்முடைய ஆத்துமா, நம்முடைய இருதயமாகும். தாவீது ராஜாவினுடைய குணம் அந்த இருதயத்தை அடக்குகிற குணம் அவருக்கு இருந்தது. தன் மனதை, தன் ஆத்துமாவை, தன் இருதயத்தை அடக்காதவன் மதிலிடைந்த பட்டணம் என்று சொல்லி நீதிமொழியிலே நாம் வாசிக்க முடியும். ஆதலால் தாவீது ராஜாவுக்கு என்ன மன போராட்டங்களானாலும், எவ்வளவு துயரமான காரியங்களானாலும் தாவீது ராஜா எதை குறித்தும் கவலை கொள்வதில்லை. கேட்டுக்கொண்டு இருக்கிறதான நாம் அவரை குறித்து நன்கு அறிந்திருக்கிறோம். அவருடைய வாழ்விலே பத்சேபாள் 51 சங்கீதம் நாம் அறிந்ததே. சாலமோனை பெற்றெடுப்பதற்கு முன்பு ஒரு பிள்ளையை அவள் பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளை வியாதிப்பட்டு மரிக்கும் தருவாயில் இருக்கிற அந்த கால சூழ்நிலைகளில் தாவீது ராஜா கர்த்தரிடத்தில் அதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறார், முறையிடுகிறார். உபவாசித்து தேவ சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து தேவனிடத்தில் கதறுகிறார். எப்படியாகிலும் அந்த பிள்ளையை கர்த்தர் தொட வேண்டும், கர்த்தர் சௌக்கியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிற நேரங்கள் கடந்து போக நாட்கள் ஓட ஆரம்பித்தது. ஜெபத்திற்கு பலனில்லாதது போல அந்த குழந்தை அன்று மரித்த செய்தி அவருக்கு கொண்டு வந்தார்கள். அவர் உடனே எழுந்து அன்றே நல்ல ஆகாரத்தை அவர் சாப்பிட ஆரம்பித்தார். அதற்கு முன்பு அவர்கள் சாப்பிட அழைத்த போதெல்லாம் அவர் உபவாசித்து கிடந்தவர் மரித்த பின்பு தன்னுடைய உபவாசத்தை, ஜெபத்தை விட்டு தன் பிடிவாதத்தை விட்டு அந்த மனிதன் எழும்பி நன்றாய் சாப்பிட அமருகிறார். இன்றும் சில ஜனங்கள், நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, மரண நேரத்தில் அவர்கள் ஆகாரம் புசிப்பது வழக்கம். இது தாவீது ராஜா கொண்டு வந்ததான ஒரு பழக்கம். ஸோ அதை அவர்கள் இன்றும் கடைபிடிக்கிறார்கள். அது அவர்களுடைய பாடு. நாம் அது நின்று கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஒரு துக்ககரமான சம்பவம் அங்கே நடந்திருக்கும் போது தன் மனம் அதற்கு வேதனைப்படுகிற நேரத்தில், தான் போராட்டத்தினுடைய தோல்வியை கேட்டபோது அந்த போராட்டத்தினின்று தன்னை விடுவித்து கொள்ள, தன் ஆத்மா வியாகுலத்தை மறக்கடிப்பதற்கு, இல்லை அது நின்று தன் ஆத்மாவையும் தன்னையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர் செய்த வேலை அது. அதனால்தான் பின்பு அவர் நிறைய சங்கீதத்தில் தன் ஆத்மாவை அடக்குகிறவராயிருந்தார். நாமும் எல்லா ஆராதனைகளிலும், வீட்டு ஆராதனையாகட்டும், சபை ஆராதனையாகட்டும், பிரதிஷ்டையாகட்டும், இல்லை பிறந்தநாள் விழாவாகட்டும், என்னவானாலும் எல்லாவற்றிலையும் இந்த தாவீது ராஜாவினுடைய வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி நாம் ஃபைனல் பண்ணுகிறோம். இப்படி அந்த மனுஷன்
இந்த கால ஓலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். இதை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் இப்படி நம்முடைய தேவைகள், நம் சூழ்நிலைகள், இல்லை நம்முடைய வியாதி, நமக்கு நடக்க போகிற காரியங்கள், அது ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லியிருக்கலாம் ஆப்ரேஷன் தான், இல்லை நீங்கள் 3 மாதம் தான் இருப்பீங்க, 6 அவங்களுடைய அறிவு அவ்வளவுதான். அது அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதை அவர்கள் சொல்லுகிறார்கள். விசுவாசிகளாகிய நாம், தேவ பிள்ளையாகிய நாம், இயேசுவை நம்புகிற நாம் தைரியமாய் அவ்வார்த்தைகளுக்கு செவிகொடாமல், அதை குறித்து கலக்கமடையாமல், அதை குறித்து பதற்றம் கொள்ளாமல், நாம் தேவனை சார்ந்து, தேவ கிருபையை சார்ந்து, தேவனுடைய தயவுக்கு நாம் காத்திருப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு இறங்குகிறவராய் இருக்கிறார். நான் நம்புகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை நம்பியிருன்னு சொல்ற மனுஷன் அப்படியே கீழே வரும்போது, ஜனங்களே அவரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள்னு கொண்டு வருகிறார். ஆம், இதை கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே கர்த்தரை நம்பி தான் நாம் காரியத்தை செய்யணும். கர்த்தரை நம்பி தான் நாம் ஒவ்வொன்றொன்றையும் முன்னெடுக்க வேண்டும். இந்த கால ஓலை நமக்கு தெய்வம் கற்றுக் கொடுக்கிற, ஒருவேளை அவசரத்தினாலோ நேரின்மையினாலோ யாராகிலும் கர்த்தர் இல்லாமல், ஜெபம் இல்லாமல், வேதவாசிப்பு இல்லாமல், கர்த்தரை தேடுகிறது இல்லாமல், ஆலயம் இல்லாமல், இது வருட கடைசியானபடினால எல்லா இடங்களிலும் உபவாச ஜெபங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எங்கள் சபையிலும் உபவாச நாட்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சேனலை வாட்ச் பண்ணுற உங்கள் ஒவ்வொருவருக்காக, உங்கள் போதகருக்காக, உங்கள் சபைக்காக நாங்கள் ஜெபிப்பது வழக்கமாய் வைத்திருக்கிறோம். ஆதலால் தைரியமாய் காரியத்தை முன்னெடுங்க. சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அருமையான அந்த கால ஓலையில தாவீது ராஜா நமக்கு கற்றுக் கொடுப்பது போல, நாம் நம்புகிறது, நாம் விசுவாசிக்கிறது, இயலாமையிலிருந்து, சத்துருக்கள்னாலே நமக்கு வருகிற நெருக்கடிகள், சத்துருக்கள் நமக்கு விரோதமாக செய்கிற தீயை காரியத்து நின்று நமக்கு ஒரு பாதுகாப்பு, நமக்கு ஒரு ஆசீர்வாதம், அவருடைய எண்ணம் போல் நமக்கு ஒன்றும் நடக்காமல் தேவ சித்தத்தின்படி நம் வாழ்வில் எல்லாம் நன்மையாய், ஆசீர்வாதமாய், ஸ்மூத்தாய் நடப்பதற்கு இவர் கற்றுக் கொடுக்கிற காரியம்தான் இந்த கால ஓலை நாம் வாசிக்க கேட்ட வார்த்தை. தன் ஆத்துமாவை நாம் அடக்கி பதறாத, கலக்கமடையாத, தேவை இருக்கிறது, ஆமா இப்பொழுது என் கையில் இல்லை, நான் ஜெபித்திருக்கிற கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு செய்வார் என்று சொல்லி நிச்சயத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டாம். ஒரு விசை இன்னொரு சபையை சார்ந்த அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர், அந்த சபைக்கு அடிக்கடி நான் அழைக்கப்படுவேன். அங்கே போய் நான் செய்து கொடுத்து சபையை உற்சாகப்படுத்துவது வழக்கம். உங்கள் போதகரோடு நிறைய விசுவாசிகளும் அந்த வாலிப பிள்ளையும் எங்கள் சபை ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். ஒரு நாள் திடீரென்று அவங்க தாயை அழைத்து கொண்டு நேரடியாய் எங்களை தேடி ஆலயத்திற்கு வந்து அவளுடைய காலேஜ் ஃபீஸுக்காக உதவி கேட்டான். இப்போ நான் சொன்னேன், என்னிடத்தில் இல்லை, ஆனால் கொடுக்கணுன்ற ஆசை உண்டுமா, நான் கொடுப்பேனானால் அது கடனாக இருக்கும், நான் திரும்பி கேட்பேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் மனிதன், எனக்கும் பல தேவைகள் இருப்பதனால கட்டாயம் அதை நான் திருப்பி கேட்பேன். நீ யாரிடத்தில் போய் நின்றாலும் இப்படி நிச்சயம் உன்னிடத்தில் கொடுத்ததை திரும்பி கேட்பார்கள். இப்போ அந்த பிள்ளை சொன்னால், இல்லை பாஸ்டர், இப்போது ஃபைனல் எக்ஸாம் ஃபீஸ் கட்டலைன்னா காலேஜுக்கு வராதுன்ட்டாங்க என்ன. ஸோ ஆல்ரெடி நான் 21 நாள் காலேஜ் போகாமல் வீட்டில் இருந்தேன். எங்கள் பாஸ்டரை கேட்டேன், பாஸ்டரும் காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 21 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணுன்னாங்க. வீட்டில் உபவாசித்து ஜெபம் பண்ணேன், இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கலை பாஸ்டர். உபவாசம் முடித்து பாஸ்டர்கிட்ட போனேன், நிச்சயம் பாஸ்டர் அங்கிள் ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்த்து போனேன். அவரும் என்னால் ஒன்றும் முடியாது என்று சொல்லி, சர்ச்சிலையும் ஒன்றும் இல்லை என்று சொல்லி, யாரிடத்திலும் கேட்க முடியலை, கேட்டும் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு அவர் பதில் சொல்லிட்டார். பாஸ்டர், உங்களை நம்பி இங்கே வந்திருக்கிறோன்னா உங்கள் அம்மாவும் அழுக ஆரம்பித்தார்கள். இப்போ நான் சொன்னேன், சரி ஆகட்டும், கர்த்தர் நிச்சயம் ஏதாவது ஒரு செய்வார், எனக்காக இன்னும் ஒரே ஒரு நாள் உபவாசித்து நீ வீட்டில் ஜெபி என்று சொன்னேன். சரி ஆகட்டும் என்று சொல்லி அடுத்த நாள் காலை அவர்கள் புறப்பட்டு போனார்கள்.
அவங்க அம்மா வேலைக்கு போனாங்க. தகப்பனால் கைவிடப்பட்ட குடும்பம். அந்த சகோதரன் அவர்களை விட்டு போனார். அந்த பிள்ளையை அந்த தாய் தான் வேலை செய்து இவ்வளவு தூரம் அவளை படிக்க வைத்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் அவர்கள் கவனித்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வாலிப பிள்ளை என்னுடைய ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த ஒரு நாள் தன் வீட்டில் நான் சொல்லி அனுப்பினேன், உங்கள் அம்மா வேலைக்கு போகும்போது வெளியில் லாக் பண்ணிட்டு போ சொல், நீ வீட்டை விட்டு வெளியே வராத, உன் ரூமில் இருந்து தெய்வ சமூகத்தில் அந்த ஒரு நாளெல்லாம் ஜெபி, தூக்கம் வந்து அங்கேயே தூங்கு, அங்கேயே இரு, தேவன் நிச்சயம் உனக்கு ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்லி அவளை தைரியப்படுத்தி அனுப்பினேன். அப்போ அந்த பிள்ளை சரி பாஸ்டர் நான் போய் ஜெபிக்கிறேன்னு அவங்க தாயோடு கூட காலில் புறப்பட்டு போய் நான் சொன்னது போல் வீட்டில் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாள். தொடர்ந்து தெய்வ சமூகத்தில் பல மணி நேரங்கள் அவங்க அம்மா சாயங்காலம் 7-7:15 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ளே அவள் தெய்வ சமூகத்தில் கண்ணீரோடு ஆண்டவரை நம்பி ஊழியக்காரனுடைய வார்த்தையை நம்பி அவள் ஜெபித்து கொண்டே இருந்தாள். ஆச்சரியப்படுவீர்கள் கர்த்தர் செய்த கிரியை கேட்கும்போது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாலிபு பிள்ளை சாயங்கால நேரத்தில் ஃபோன் தொடர்ந்து அடிக்க ஆரம்பித்தது. அவள் எடுக்கலை. தொடர்ந்து ஜெபத்தில் அமர்ந்திருந்தா. ஃபோன்லாம் ஹாலில் வச்சுட்டா. ரூம் விட்டு வெளியிலே வரல. தொடர்ந்து ஜெபித்தா. தொடர்ந்து தெய்வ சமூகத்தில் காத்திருந்தா. தொடர்ந்து ஃபோனும் அடிக்கிறது. அம்மா வரட்டும் என்று காத்திருந்தா. வந்து தாய் கதவை திறந்து உள்ளே வரும்போது இவ்வளவு ரூமை விட்டு வெளியில் வந்தபோது தாய் கேட்டாங்க, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? ஜெபிச்சிட்டு இருந்தேன். பாஸ்டர் சொன்னது போல் நான் ரூமை விட்டே வெளியில் வரலம்மா. ஃபோன் ரொம்ப நேரமாக ரிங் ஆனது, யாருன்னு தரலன்னு ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அவங்க சபையை சார்ந்த ஒரு நபர் அவர்களுக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இதுபோல் பாஸ்டர் சில நாட்களுக்கு முன்பு உன்னுடைய ஃபீஸுக்காக என்னை அணுகியிருந்தார். அப்பொழுது என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று நான் சொன்னேன். இப்பொழுது கர்த்தர் என்னோடு கூட மதியம் இருந்து உனக்கு அந்த ஃபீஸ் தொகை கொடுக்கும்படி என்னோடு அவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஆதலால் தான் நான் தொடர்ந்து வீட்டுக்கு வந்த உடனே அவருடைய மனைவியினிடத்தில் கலந்து பேசிவிட்டு நான் தொடர்ந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உடனடியாக அந்த ஃபோனை கட் பண்ண உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இதுபோல் கர்த்தர் எனக்கு செய்தார், நாங்கள் கேட்டவன் அவர்கள் இல்லைன்னு சொன்னாங்க. நான் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், அந்த அங்கிளை கேளுங்கன்னு, அவரும் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் சொன்னது போல் நான் தெய்வ சமூகத்தில் என் இருதயத்தை அடக்கி அலைப்பாகிற என் சிந்தையை, என் சரீரத்தை, என் எண்ணங்களை எல்லாம் அடக்கி தெய்வ சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்தேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். 40,000 rupees அவர்கள் அவருக்கு ஃபீஸாய் கொடுத்தார்கள். காலேஜில் ஃபஸ்ட் கிளாஸில் நல்ல மார்க்கில் அவள் பாஸ் பண்ணா. இன்றைக்கி மோர் தென் lakhs அவள் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பம் பட்ட பாடு கஷ்டங்கள், அவ்வளவு வேதனையின் மத்தியில் கடந்து வந்த அந்த பிள்ளையினுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். இப்படி நம் இருதயத்தை அடக்கி அமர பண்ண வேண்டும் தெய்வ சமூகத்தில். அப்பொழுது நாம் நம்பிக்கையோடு ஜெபித்த விசுவாசத்தோடு எதிர்பார்த்த காரியம் நமக்கு நிச்சயமாய் நடக்கும். ஆண்டவர் அதனால தான் சொன்னார், கடுகளவு விசுவாசம் இருந்து இந்த மழை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும் என்று. கர்த்தருடைய நாமத்தினாலே தைரியமாய் நாம் அதை சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபித்ததை குறித்து நம்முடைய மனம் பதறாமல் இருக்கணும்னா, கலக்கம் கொள்ளாமல் இருக்கணும்னா, கர்த்தர் கொடுக்கிற அந்த வார்த்தை, கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நாம் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும். அந்த பிள்ளைக்கு நான் அதான் சொல்லியிருந்தேன், ஜெபி, கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை உனக்கு வர வேண்டும். நீ படித்ததோ படிக்காததோ ஆக வேதத்திலிருந்து கர்த்தர் நிச்சயம் உன் தேவைக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார் என்று சொல்லி அப்படி கர்த்தர் அவளுக்கு ஒரு வாக்கை கொடுத்தார். அந்த வாக்கை அவள் கன்ஃபஸ் பண்ணினா, அறிக்கையிட்டு கொண்டே அமர்ந்திருந்தா. சாயங்காலத்துக்குள்ளா இந்த வார்த்தை முடியாது என்று சொன்ன அந்த மனிதனுடைய இருதயத்தை திருப்பி அவளுக்காய் கரங்கொடுக்க உதவி செய்த தேவன் இன்று மாறாதவர். இன்றும் உங்கள் காரியத்திற்காக, நீங்கள் போகிற காரியங்களில், உங்கள் தேவைகள் நிமித்தம் சஞ்சலப்படுகிற காரியங்கள், நீங்கள் பிரயாசப்படுகிற காரியங்கள், உங்களுக்கான அனுகூலங்கள், தயவு ஏதுவாகட்டும்,
அது வேலையாகட்டும், ப்ரமோஷன் ஆகட்டும், இன்க்ரிமெண்ட் ஆகட்டும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஆகட்டும், இல்லை நீங்கள் கொடுக்க வேண்டியதாகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், வைத்தியம் ஆகட்டும், மெடிசன்ஸ் ஆகட்டும், ஏனே ஆனாலும் நிச்சயமாய் கர்த்தர் இப்படி உங்களுக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆதலால் கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த காலவோளை நாம் எதை குறித்தும் கலக்கம் கொள்ள வேண்டாம். நான் கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசிக்காம இருந்திருந்தா நான் கெட்டு போயிருப்பேன்னு ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறார். ஆமாங்க, நாம் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். சுற்றி நடக்கிற நல்ல சாட்சிகளை பிடித்து கொண்டு உங்கள் ஊழியர், உங்கள் சபையில் கர்த்தர் செய்கிற அந்த மகத்துவத்தை அறிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். தாவீது வார்த்தைகளை பயன்படுத்துவா, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி காத்துரு, ஏன் அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அலைந்து ஓடுகிற, குழப்பம் அடைகிற, நம்மை வேதனைப்படுத்துகிற, பழமொழியே சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு. அகம் கெட்டா நம்முடைய முகம் வாடி காணப்படும். அதனால தான் இந்த சங்கீதக்காரனாய் தாவீது ராஜா ஜனங்களுக்கு முன்பு தான் ராஜாவாய் கம்பீரமாய் சிரித்து கொண்டே தெய்வ பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற மனிதனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தன் இருதயத்தை தெய்வ சமூகத்தில் அமர பண்ணினான். அலைப்பாய விடாமல், அலைமோத விடாமல், சஞ்சலப்பட விடாமல் அதை கண்ட்ரோல் பண்ணினபடினால தான் அவனுடைய ராஜ்யம் அசைக்கப்படாத ராஜ்யமாய் அமெரிக்கையான ஒரு வாழ்வு, ஒரு ராஜ்யத்தை கட்டமைக்க, நடத்த தெய்வம் அவனுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினா. அவன் சத்துருக்களின் பிடரி அவன் கரத்தில் ஒப்பு கொடுத்தது எதனால? நான் நம்புகிறது தேவனாலே வரும், ரட்சிப்பு அவராலே வரும். காலவோளை உங்கள் ரட்சிப்பு உங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது, உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிற பிள்ளைகள் கஷ்டப்படுகிறீர்களா? உங்கள் ஞானம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியல, ஜெபித்து ஒரு வேதத்தை வாசித்து அந்த சப்ஜெக்டை எடுத்து நீங்கள் படித்து பாருங்க. தேவன் உங்களுக்கான ஞானத்தை கொடுத்து அதை புரிந்து கொள்ள, அதில் தெளிவடைய கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால் பயப்பட வேண்டாம். காரியம் என்ன வேணாலும் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நன்மையே செய்வார். உங்கள் நம்பிக்கை, நீங்கள் நம்புகிற, நீங்கள் ஜெபித்த, நீங்கள் விசுவாசித்து கர்த்தரிடத்தில் கேட்ட காரியத்தை பரலோகத்தின் தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு வாக்கிய பண்ணுவார். அதனால் நாம் பயப்பட வேண்டாம். எரேமியா தீர்க்கதரிசி புலம்புள்ள ஒரு வார்த்தை எழுதுகிறார். அதை உங்களுக்காக நான் சில வார்த்தைகளை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24, 25, 26 நாம் அதை வாசிக்க முடியும். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற, காத்திருக்கிற, அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆதலால் அந்த நல்ல தெய்வம் நல்லதே செய்வார். இந்த நாளில் கண்களை மூடி தேவன் நன்மை, தேவன் நமக்கு போகிற இடங்களில், நம் வீடுகளில், நம் தேவைகளில், நம் குடும்பத்தில், நம் வேலை ஸ்தலத்தில், வீட்டை சுற்றி, நம்முடைய சத்துருக்களின் நடுவே, நம்முடைய வியாபாரத்தில் கர்த்தர் நல்லதே செய்ய நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலவோளைக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இதை விசுவாசத்தோடு ஆண்டவரே கர்த்தாவை கேட்டு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இருக்கிற எல்லா சஞ்சலங்களும், கஷ்டங்களும், துயரங்களும், வேதனைகளும், வியாதியின் வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. ஆண்டவரே, இவருடைய ஆத்துமா கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால இவர்கள் நம்பி கர்த்தரிடத்தில் ஜெபித்த கேட்ட காரியத்தை கர்த்தரே வாக்கிய பண்ணும். கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர் என்பதை இந்நாளில் போகிற இடங்களில், வீட்டில், வேலை ஸ்தலத்தில், வியாபாரத்தில் இவர்கள் காண கர்த்தர் கிருபை செய்யும். முதல் பிள்ளைகளையும் அவர்கள் உடைமைகளையும் அவருடைய போக்கையும் மரத்தையும் வாகனங்களையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். ஆறுதலின் தேவன் கூட இருந்து நடத்தும். சமாதானத்தின் தேவ கதம் இவர்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மையானதை கூட்டி சேர்க்க நான் ஜெபித்து கரத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபத்தை கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென், ஆமென்.
மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.